தமிழ்நாட்டு வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை தீவிரமாக ஆதரித்து சூறாவளி சுற்றுப்பயணம் செய்த எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவராக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர், மீண்டும் முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தோழமை கட்சிகளான அன்பு சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் வைகோ, சிபிஎம் கட்சியின் செயலாளர் திரு சண்முகம், சிபிஎம் கட்சியின் செயலாளர் சண்முகம், சிபிஎன் கட்சி செயலாளர் அருமை சகோதரர் தோழர் வீரபாண்டியன் மற்றும் ஜவஹருல்லா, திக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வீரமணி அவர்கள், மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன், நம்முடைய பேராசிரியர் ஐயுஎம்எல்லின் தலைவர், எல்லா தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாட்டின் முக்கியமான நாள், தேசிய பஞ்சாயத்து தின நாள். இந்த பஞ்சாயத்து ராஜ் மூலியமாக, நகர்பாலிகா சட்டம் மூலியமாகத்தான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக இருந்த பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் பெண்கள் இடஒதுக்கீட்டை உறுதி செய்தார். 2 தினங்களுக்கு முன்பு கடந்த வாரம் வந்த நாடாளுமன்றத்தின் மசோதா இல்லை, அது ஏமாற்றும் மசோதா. உண்மையான பெண்களுக்கான உரிமையை தந்தவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். பஞ்சாயத்து ராஜ் மூலமாக இடஒதுக்கீடை பெற்று தந்தார். இந்த தேர்தலில் பரப்புரையில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ததில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய நன்மதிப்பு உயர்ந்திருப்பதை காண முடிந்தது. அவர் அளித்த நல்லாட்சிக்கு மீண்டும் நற்சான்றிதழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். மே 4ஆம் தேதி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். கடந்த வாரம் பார்த்துருப்பீங்க, தலைவர் ராகுல் காந்தி பொன்னேரி வந்தார், சோளிங்கர் வந்தார், துறையூர் வந்திருந்தார். அந்த கூட்ட ஏற்பாட்டை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற முறையில் நான் ஏற்பாடு செய்திருந்தேன். ஒரு நெருக்கடிகள் வந்தன, நாங்கள் எங்கும் வாய் திறக்கவில்லை. எல்லா நெருக்கடியும் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த 12 ஆண்டுகளாக. முடிந்த பிறகு 2ஆம் கட்ட பிரச்சாரத்திற்கு தமிழ்நாட்டிற்கு வருவதாக உறுதி செய்யப்பட்டது. கன்னியாகுமரியில் குளச்சல், திருநெல்வேலியில் நாங்குநேரி, தூத்துக்குடியில் ஸ்ரீவைகுண்டம். திட்டமிட்ட பிறகு அன்றைய மறுநாள் நான் காலை செல்ல வேண்டும். நான் என்னுடைய தொகுதியில் படப்பையில் ஒரு அலுவலகத்திலும் வீட்டிலும் தங்கியிருக்கிறேன். என்னுடைய வீடு குக்கிராமம் மணிமங்கலம். சிசிடிவி என்ற பேச்சுக்கு அந்த குக்கிராமத்தில் வாய்ப்பு இல்லை, ஆனால் படப்பையில் இருக்கு. அன்றைய முன்தினத்தில் இருந்த 6 கார்கள், இன்னோவா கிறிஸ்டா கார், தமிழ் பேச தெரியாத அதிகாரிகள் முற்றுகையிட்டிருந்தனர். தகவல் அறிந்தும் நான் வழக்கமாக திருப்பந்தூர் தெற்கு ஒன்றியத்தில் பிரச்சாரத்துக்கு சென்று விட்டேன். நான் சென்ற பிறகு என்னுடைய தேர்தல் வேலையை கவனிக்கும் படப்பையா மனோகரன் அவர்கள், அவர் தான் எந்த தேர்தலையும் 2016 தேர்தல், 21, 26 தேர்தலுடைய முக்கியமான தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர், காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய ஊராட்சி பஞ்சாயத்துடைய தலைவராக இருப்பவர். அவருடைய மனைவி சரஸ்வதி மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய பஞ்சாயத்து பெருந்தலைவர். இவர்கள் வீட்டில் தான் என்னுடைய அலுவலகம், நான் அங்கே தான் இருப்பேன். நான் அப்படி போன உடனே இரவு வந்தாங்க. முதல்ல ஒரு ஆள் அனுப்பி சிசிடிவி ஆஃப் பண்ணுறாங்க.
ஒரு ஜனநாயக நாட்டில் வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். ரைடு பண்ணணும்னா எதுக்கு சிசிடிவி ஆஃப் பண்ணுறீங்க? சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா செல்ஃபோனையும் வயதான அம்மா 80 வயதை கடந்த அவங்க அம்மா, அவங்க குழந்தைகள் செல்ஃபோன்லாம் பிடுங்கி வச்சுட்டு சோதனை என்ற பெயரில் பணம் எங்கே, இங்கே பணம் இருக்குது, பணம் எங்கே? அவருக்கு நிறைய சால்வை வரும், புத்தகங்கள் வரும், அதெல்லாம் கட்டியாக கட்டி வச்சுருக்கார். அதெல்லாம் போட்டு பிரித்து பீரோவெல்லாம் திறந்து கட்டில் திறந்து உடைச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கல. சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் பார்க்கணும், ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணி பார்க்குறாங்க. காய்கறி வாங்கிட்டு வர பேகு, இந்த பேக் எங்கேருந்து வந்துச்சு, இது எங்கே போச்சு, கிச்சனுக்குள்ளே போகுது. அதற்கு பிறகு எதுவுமே கிடைக்கலன்ன பேர் கையெழுத்து வாங்கிட்டு அந்த சிசிடிவி ஆஃப் பண்ணாமல் வெளியேறாங்க. வெளியேற ஆதாரங்கள்லாம் எங்ககிட்ட கிடைச்சிருக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கி மறுநாள் என்னுடைய குக்கிராமத்தில் 4 வண்டியில் ஆலடி அம்மன் கோவில், திருவதி அம்மன் கோவில், குளங்கள், என் வீடு பக்கத்துலலாம் கார் இருக்குது. டிரைவர் ஓடி போயிட்டான், இங்கே ரைட் நடக்க போகுது, முற்றுகையிட்டுட்டாங்க அப்படின்ட்டு. நான் காலையில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய பிரச்சாரத்துக்கு போகணும். இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க சிடிபிடியிலேருந்து. நாங்கள் அவர் வீட்டை சோதனை செய்யலை, நாங்கள் எங்கேயுமே சோதனை செய்யலைன்றதுனால எங்கள் அப்பா புதருக்குள்ளே இருக்கான்ட்டு அதில் ஒரு லைன் எழுதுனாங்க. இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ், சில இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு, எங்கே போனீங்க, அதை சொல்லணுமா சொல்லக்கூடாதா? திருப்பெரும்புதூர் தொகுதியில், என்னோடய தொகுதியில் எத்தனை இடத்துல நீங்கள் ரைடு பண்ணீங்க, என்ன எடுத்தீங்க? இது 19-20 நடந்த சம்பவம். அதற்கு பிறகு சிறுமாங்காடு தலைவர் திருமதி கன்னியப்பன் வீடு, அந்த பகுதியில் குன்றத்தூர் பக்கம் வந்தேன்னா குன்றத்தூர் ஒன்றியத்தில் இவங்க வீடு தான் அலுவலகம், இவங்க வீட்டில் தான் இருப்பேன். அங்கே போனால் சிறுமாங்காடு தலைவர் அவர் வீட்டில் இருப்பேன், அவர் அலுவலகத்தில் இருப்பேன். அவர் டிராவல்ஸ் நடத்துகிறார் சுங்குவா சத்திரத்தில். முதல்ல டிராவல் அலுவலகத்துக்கு போகிறீங்க, ரைட் பண்ணுறீங்க. ஊராட்சி மன்றம் அவர் தூக்கிட்டீங்க, காரில் உட்கார வச்சுட்டீங்க. ஊராட்சி மன்றத்துக்குள்ளே போகிறீங்க, அங்கே ரைட் பண்ணுறீங்க. அவர் வீட்டில் ரைட் பண்ணுறீங்க. என்ன மிரட்டினீங்க? பணம் எங்கே, கோடிக்கணக்கான பணம் எங்கே? எங்ககிட்ட பணம் இருந்தால் தானே அவங்க கொடுக்க முடியும். காங்கிரஸில் எங்கே பணம் இருக்குது? எங்கள் வேட்பாளர்களுக்கு அக்கௌண்ட்டில் கொடுத்தாங்க 25 லட்சம் ரூபாய், அதை தவிர ஒரு பணமே எங்கிட்ட கிடையாது. மக்களை நம்பி, கூட்டணி கட்சியுடைய தோழர்களை நம்பி, தலைவரை நம்பி தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த ஹராஸ்மெண்ட் எதுக்கு? இதை கேட்டால் புகார் கொடுக்குறாங்க, நாங்கள் அப்படிலாம் பண்ணலை. இவர் உண்மைக்கு புறமான செய்தியை பதிவு பண்ணுறாரு. இப்போ வீடியோ காட்டுறோம், ஃபோட்டோ காட்டுறோம், இன்னும் சில வீடியோக்கள். ஏன்னா எலெக்ஷன் நேற்று முடிஞ்சுது. இப்போ எனக்கு நேற்றுக்கு முதல் நாளே பத்திரிக்கையாளர் சந்தித்து நான் சொல்லியிருக்க முடியும். இவங்க அப்போ என்ன பண்ணுவாங்க, தேர்தல் ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. இவங்க வாக்குகளை பெறுவதற்காக தேர்தலுக்கு முன்னாடி இப்படிலாம். இது எங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ கிடைச்சிருச்சு, ஃபோட்டோ கிடைச்சிருது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அதிகாரிகள் நல்ல மனிதர்கள் தான், நல்லா படிச்சுட்டு நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு ஆளுமையோட IRS அதிகாரி, கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கீங்க. உங்கள் மேலே எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. உங்களை மேலே ஏவ விடுறாங்க, நீங்கள் பாயிறீங்க. நீங்கள் ஏவல் விடும் அதிகாரிகள் தலைமை, டெல்லியில் இருக்கிற தலைமை ஏவல் விடுதுன்னா நீங்கள் வெளிப்படைத்தன்மையோட பத்திரிகையாளர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. நாங்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இங்கே ரைடு பண்ணியிருக்கோம், கிடைச்சிது இல்லை கிடைக்கல. எத்தனை இடத்துல ரைட் பண்ணியிருக்கீங்க? இன்னும் ஒரு படி மேலே போய் பத்திரிகையாளர் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்கள் வீட்லேயும் தலைவர்கள் வீட்லேயும் எத்தனை இடங்களில் நீங்கள் சோதனை நடத்தி இருக்கிறீர்கள்? அதே போன்று NDA அதிமுக தலைமையிலான அதிமுக வேட்பாளர்கள், பாஜக வேட்பாளர்கள், பாமக வேட்பாளர்கள், அமமுக வேட்பாளர்கள் அவங்க வீட்லேயும் தலைவர் வீட்லையும் எத்தனை இடத்துல ரைட் பண்ணியிருக்கிறீங்க? இதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் CTBTன்றாங்க, அவங்களாம் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இந்த வெள்ளை அறிக்கை வந்தாவே எவ்வளோ காழ்ப்புணர்வோடு டெல்லி தலைமை தமிழ்நாட்டு தேர்தலை பயமுறுத்தவும் தலைவர்களை முடங்க செய்யவும் செய்திருக்கிற உண்மை நாட்டு மக்களுக்கு தெரியும். என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் தலைவர் வீட்டில் எத்தனை இடத்துல ரைடு பண்ணீங்க, எவ்வளோ பறிமுதல் பண்ணியிருக்கீங்க? அதே போன்று அதிமுக தலைமையில் பாஜக, அதிமுக, பாமக, அமமுக அவங்க வீட்டுங்களாம் எவ்வளோ ரைட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கைப்பற்றிருக்கீங்க, எத்தனை இடங்கள் சோதனை வெள்ளை அறிக்கை கொடுங்க தான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வைக்கும் வேண்டுகோள், வெள்ளை அறிக்கை கொடுங்கள். இப்போ வீடியோ போடுறோம், பாருங்க. போடுங்க, போட்டோ கொடுங்க. பேப்பர் கொடுத்தானே இதானே, இந்த இது மாதிரிக்கு போட்டா போதும். 5 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளோதான், 2 நிமிஷம். இப்போ இந்த போட்டோ காட்டுறேன் பாருங்க. இந்த புகைப்படத்தில் இருக்கிறதெல்லாம் யாரு, எந்த அதிகாரிகள்? இந்த அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமா? மறைக்கிறாங்கல்ல உண்மையே. நாங்க எங்க ரைடே நடத்தல, போவே இல்லை, கம்ப்ளைண்ட் வேற புகார் கொடுக்குறாங்கல்ல, நாங்க போகாததை போனதா சொல்றாங்கன்னுட்டு. இப்போ நான் எல்லா புகைப்படமும் கொடுக்குறேன், ஹார்ட் டிஸ்கை வந்து ஒப்படைக்கிறேன். நான் கேட்குறேன், நீங்கள் சோதனை பண்ணுங்க, தப்பு கிடையாது. சோதனை பண்ணதை மக்களிடமோ பத்திரிகையாளர் தெரிவிச்சிங்களா? ஏன் தெரிவிக்கவில்லை? ஏன் சொல்லலை சொல்லுங்க. இதில் என்ன ரகசியம் இருக்கு? சொல்ல வேண்டியது தானே. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இன்னார் வீட்டில் ரைடு பண்ணோம், இங்கெல்லாம் போனோம், சர்வேலன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது, போனோன்னு சொல்ல வேண்டியது தானே. என்னவோ நடக்காத நான் சொன்னதாவும் இதை பிடிங்க. இந்த அதிகாரிகள்லாம் யாரு? காவல்துறை அங்கே நிற்குது, இதை பிடிங்க. ஏங்க நான் நேரடியாக உன்னை குத்தலை, சைடில் தான் குத்தினேன், பின்னாடி குத்தினேன்னு சொல்லலாமா? இப்போ மல்லிகார்ஜுன கார்கே எதுவோ சொல்லிட்டாருன்றதுக்கு இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லாம் ரிப்ளை கேட்குறாங்க. அவர் என்ன சொன்னார்? ஜனநாயக நாட்டில் ஒரு பக்கம் டெரரிசம், இன்னொரு பக்கம் அதிகாரிகளை வச்சு மிரட்டுறது, இதுக்கு பேரும் டெரரிசம் தான் சொன்னார். என்ன சொன்னார் அவர் அன்னைக்கு? இப்போ இதுக்கு பேர் என்ன?
இதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? இவங்கெல்லாம் தாங்குவாங்களா? ஒரு கிராமத்தில் இருக்க மக்கள், வயசானவங்க எல்லாம் சோதனைன்ற பேரில் வீட்டில் போயிட்டு இப்படி அட்டூழியம் பண்ணிங்கலாம், இவங்கெல்லாம் தாங்குவாங்களா? இன்னும் அடுத்தது ஒன்று இருக்குது. இன்னும் 2 நாளில் வரும் தேர்தல். இப்போ தான் நேற்று முடிஞ்சிருக்கு. சுங்காசத்திரத்தில், சிறுமாங்காடில் இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ரோட்டில் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனது அந்த தலைவரை, அதுவும் வருது. இன்னும் 3 ஆண்டுகளில் ஆட்சி மாற்றம் வரும்னு எல்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த தேர்தலுக்கு பிறகு 5 மாநில தேர்தலுக்கு பிறகு ஒன்றிய அரசில் ஆட்சி மாற்றம் வரும். இந்த அதிகாரிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ ஒரு நிமிடம் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்துடும். சந்திரபாபு நாயுடும் தயாராக இருக்கார், நிதிஷ்குமாரும் தயாராக இருக்கார். ஆனால் நாங்கள் அது மாதிரி கொள்ளைப்புற ஆட்சி செய்கிறதுக்கு விரும்பலை. அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும். ஜனநாயகத்து மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை மாற்றினாங்க? 1000 கேள்விகளுக்கும் விடை இருக்குது. அதனால் அதிகாரிகள் ஏவல் விட்டாங்கலாம் நீங்கள் செய்யுங்க. மக்கள்கிட்ட சொல்லுங்கள், பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுங்கள். இங்கே எங்கெல்லாம் ரைட் பண்ணோம், இங்கே எங்கெல்லாம் சர்வேலன்ஸ் பண்ணோம். எங்கள் காரு வடநாட்டு அதிகாரிகள் கிறிஸ்டா காரில் 4 பேர் வந்தால் டிரைவரை சாவியை போட்டு ஓடிடுறான். பயம். ஆளுங்க வேலை செய்ய வர மாட்டாங்க. தேர்தல் நேரத்தில் எதுக்கு இவ்வளோ அச்சுறுத்தல்? தேர்தல் நேரத்தில் இது மாதிரி ஏன் பயன்படுத்துறீங்க? என்ன எடுத்தீங்க? எல்லாத்துக்கும் விடை இருக்கு. ஓகே, நன்றி. பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் கேளுங்க அவங்கள கேள்வி. நான் தங்கியிருந்த வீடு. ஆமாம், என்னுடைய அலுவலகம். அது எங்கள் அம்மா இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதால யாரும் அங்கே போகிறதில்ல. அங்கேயே இருப்போம். இங்கே நைட்டு 11-12 மணி எல்லாத்தையும் ஆட்கள்லாம் வேலை வாய்ப்புலாம் கொடுத்துட்டு என்னென்ன அவர் தான் தேர்தல் நடத்துகிறார். என்னுடைய அலுவலகமும் அங்கே தான். நான் படப்பை மனோகரன், என்னோடய உடன்பிறவா சகோதரர். அவர் 3 தேர்தல் நடத்த என் கிளாஸ்மேட். அவர் நானும் அவரும் ஒன்றா படித்தோம். நன்றி. இல்லைங்க, இங்கே தான் என்னுடைய முகாம், அலுவலகம், தங்குற இடம்லாம். காலையில் நான் மணிமங்கலத்தில் போயிட்டு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, குளிச்சுட்டு அங்கங்கே கிறிஸ்டா கார் நிற்கிது. டிரைவர் வரல. டிரைவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் ஏதோ அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களாம், எல்லாம் வடநாட்டு போலீஸாக வந்திருக்குண்ணா. அவனுக்கு தெரியல யாருன்னுட்டு. இப்போ அடுத்தது சிறுமாங்காடு வீடியோ வருது, ஃபோட்டோ வருது. அப்போ இன்னும் விவரமான டீட்டெயிலாக இருக்குது, சொல்கிறேன். பதில் சொல். ஆமாம், நான் எப்படி வெளியில் போக முடியல? டிரைவர் வரல, என்னுடைய உதவியாளர் வரல, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ட்வீட் போட்டு பிரேக்கிங் நியூஸ் எடுத்துனே போயிட்டாங்க. நான் குன்றத்தூருக்கு போயிட்டேன். ட்வீட் போட்ட பேர் இந்த பத்திரிகையாளர்லாம் வெளியே கொண்ட பேர் தான் எல்லா காரும் அங்கேருந்து நகர்ந்தது. எல்லா காரும் அங்கேருந்து நகர்ந்ததுக்கு காரணமே பத்திரிகையாளர். நீங்கள் வெளியில் இந்த செய்தியை கொண்டு வந்தீங்க. ஏங்க, என்னோடய வீட்டை சுற்றி முற்றுகைங்க, விசாரணை என்ற பேரில் எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க. நான் கேட்குற கேள்வி என்ன, அந்த தெருவில் சிசிடிவி கிடையாது. நான் எங்கள் வீடு சொல்கிறேங்களே, குக்கிராமத்தில் அங்கே சிசிடிவி கிடையாது. நான் கேட்குறேன், இப்போ என்ன சொல்கிறாங்க? நேராக போயிட்டு சிசிடிவி ஆஃப் பண்ணிவிட்டு விசாரணை நடத்துகிறீங்க. எதுக்கு சிசிடிவி ஆஃப் பண்ணணும்? ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றே கிடைக்கலன்ன உடனே சிசிடிவி ஆன் பண்ணி ப்ரீவியஸாக 1 வாரம் எடுங்கன்றாங்க. 1 வாரமாக பார்த்துட்டு இருக்காங்க, 1 மணி நேரமாக பார்த்துட்டு கிடைக்கல. இதை ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு வேளை ஆஃப் பண்ணிட்டு வந்துருந்தாங்கன்னு வச்சுங்க, எங்களுக்கு இந்த ஆதாரமாக கிடச்சிருக்கு. என்ன சொல்லுவாங்க? நான் போவே இல்லையே, நாங்கள் எங்கே அவர் வீட்டுக்கு போனோம், நாங்கள் அவர் தங்கியிருந்த ஆஃபீஸ் போனோம், நான் எங்கேயுமே போகலன்னுவாங்க. அது என்னவோ மறந்து விட்டு வந்துட்டாங்க. வெளியே வர்றதெல்லாம் கேப்சர் பண்ணிச்சு சிசிடிவி. இப்போ சிறுமாங்காடு கன்னியப்பன், திருமதி கன்னியப்பன், அவர் வீடு, அவருடைய அலுவலகம், பஞ்சாயத்து அலுவலகம், அதில் யார் யார் போனாங்க அந்த புகைப்படமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லாமே இருக்குது அதில். நான் உங்களுக்கு வீடியோலாம் அனுப்பிடுறேன். எங்களுக்கெல்லாம் நாடகம்லாம் தெரியாது, ஆதாரத்தோடு சொல்லியிருக்கோம். அவர் தன்னை ரொம்ப மெத்த படித்தவர், அறிவுஜீவின்னு பார்த்துக்குவார். அறவேக்காடு அண்ணாமலை தான் சொல்கிறாங்க எல்லாமே, நாங்கள் அப்படி சொல்கிறதில்ல. ஆனால் ஒரு துறை ஒரு இடத்துல சோதனை நடத்துகிறாங்கன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும். இந்த இடத்துல பத்திரிகையாளர்கள்லாம் தெரியுமா, எல்லாம் சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான் இருக்கீங்க. என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல சோதனை நடத்தினா இந்த இடத்துல சோதனை நடத்தணும், இது கிடைச்சிது, இது ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தக்கூடாதா?
இவங்க ஏன் தெரியப்படுத்தலை அதை கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு சிசிடிவி ஆஃப் பண்ணியாச்சு, அங்கே சிசிடிவி கிடையாது, மறைச்சிடலான்னா பத்திரிகையாளர் சொல்லிட்டு இந்த இடத்துல பண்ணணும், இந்த இடத்துல பண்ணல அப்படின்னு சொன்னா ஓகே. இது என்னது? ரைட்.